ஆள்பவரே உம்மை ஆராதனை ஆனந்த பாக்கியமே. நீங்க கிடைச்சது ரட்சிப்பு, உடைய கிருபை எனக்கு கிடைச்ச பாக்கியம். God is a promise keeper. அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற He is a faithful God. அவர் உண்மையுள்ள தேவன். He is not a man. அவர் மனிதர் அல்ல. Whatever he proceeds out of his mouth, it shall come to pass. அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். Mara is temporary, but milk and honey is permanent. மாரா என்பது தற்காலிகமானது, பாலும் தேனும் ஓடுகிற கானான் நிரந்தரமானது. Do not miss your milk and honey for Mara. பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாரா கசப்பிற்காக நாம் இழந்து விடக் கூடாது. Hallelujah. Salt represent Jehovah Rapha. நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? அந்த உப்பு என்பது யெகோவா ராஃபா என்கிற தேவனை சுட்டிக்காட்டுகிறது. Jehovah Rapha comes in your life, all the sickness and disease goes away. யெகோவா ராஃபா நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது எல்லா பலவீனங்களும் மாறி போகும். Thank you, Holy Spirit. அவரை சீர்படுத்துகிறவர், அவரை ஸ்திரப்படுத்துகிறவர், அவரை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர். Man may fail you, but God will never fail you. ரெண்டு கரங்களை உயர்த்தி thank you, Holy Spirit. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கின்றோம். உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே. யாரும் உங்களுடைய கண்களை மாத்திரம் திறக்க வேண்டாம், ஒரு மகிமை உங்களை மூட ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ரெண்டு கரங்களை அசைத்து நல்லா வெக்கப்படாம வாயில திறந்து உயர்த்தி சத்தத்தோடு எக்கால சத்தமிடுங்கள். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை மரணமே உன் கூரங்கன்னு சொன்னவர், பாதாளமே உன் ஜெயமெங்கன்னு சொன்ன தெய்வம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே. உங்களுடைய வீட்டில் நீ மரணம் இல்லை, உங்களுடைய சொந்தங்கள்ல உங்களுடைய ரத்தம் சம்பந்தப்பட்டவர்களிடத்துல மரணம் இல்லை. உம்மை ஆராதனை
செய்கிறோம். Come on, lift your both hands and worship Jesus. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. இழந்ததை திரும்ப கொடுக்கிறவர். Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, நீங்க கிடைச்சது ரட்சிப்பு, உடைய கிருபை எனக்கு கிடைச்ச பாக்கியம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓசன்னா என்றால் ஜெயம் கொடுக்கிறவர். அவர் ஜெயிக்க எல்லா காரியங்களும் ஒரு புதிய ஜெயம் வருவதாக. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தர் செய்த நன்மைகளை கொஞ்ச நேரம் நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறவர். அவர் எதையும் பார்க்கிறது இல்லை, அவர் பார்க்கிறது உங்களுடைய இருதயத்தை. அவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை ஸ்டடி பண்ணி கொண்டே இருக்கிறார். ரபா கான் டனனா ஹதியான் டனமா. நேற்று வரைக்கும் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நீர் கொடுக்கிற சுத்த கிருபை, எங்களுடைய பலத்துக்காக நன்றி. எங்க மேல நீங்க வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. உங்களுடைய அழைப்பு மாறுவதில்லை, அது மறைவதில்லை. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரோமா மாமா காட்டெலிரியான்டல ரஹந்தன மவுண்டல ரோப்ரோ காட்டெலிரியான்தனமா. Thank you Holy Spirit. அடே கர்த்தர் செய்த நன்மைகளை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க பார்க்கலாம். மோசே கேட்டது கர்த்தருடைய பிரசன்னம். ஆனால் கர்த்தர் மோசே கிட்ட காண்பித்தது இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகள் அவனுக்கு முன்பதாக கடந்து வந்தது. செங்கடல் ரெண்டாக பிளந்தது. கர்த்தர் மாறாவ மதுரமாக மாற்றினது. அவர் கண்மலையிலிருந்து தண்ணியை வெளியே கொண்டு வந்தது. கானான் தேசத்திற்கு போகிற வரைக்கும் இடைவிடாமல் மன்னாவை கர்த்தர் கொடுத்து போஷித்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ப்ரொவிஷனோடு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்ததை மோசேக்கு முன்பதாக கர்த்தர் காண்பிக்கிறார். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களை நீங்க ஒரு இடத்துல கூட வெட்கப்படலை விடலை. ஒரு இடத்துல கூட எங்களுடைய தலை குனியலை. எங்களை தலை நிமிர செய்கிறவர், எங்களை நடக்க செய்கிறவர். காற்று வந்த போதும் அலைகள் வீசின போதும் எங்களுடைய வீடு மாத்திரம் சேதமில்லாமல் இருப்பதற்கு காரணம் எங்களுடைய அஸ்திபாரமா நீங்க இருக்கிறீங்கப்பா. கண் மலை மேல நாங்க வீடு கட்டி இருக்கிறோம். பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்துல 10000 பேரும் விழுந்தாலும்
உங்களை சேதப்படுத்தாது. எந்த ஒரு நோயும் வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறவர். வாதை உங்களுடைய கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. அவர் தன்னுடைய நிழலாக உன்னதமானவரின் நிழலில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். ஒரு நிழலுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ரமாமா டலரகதனமா ஷெலரே. அவர் தாய் போல தேற்றுகிறவர், அவர் தந்தை போல சுமக்கிறவர், உங்களை நடத்துகிறவர், உங்களை அணைக்கிறவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என உண்மையாகவே தாய் போல மனிதன் உங்களை நம்பிக்கை துரோகம் செய்வான், ஆனால் கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையை அவர் நிறுத்தி வைப்பார், உங்களுடைய நம்பிக்கையை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. Thank you Jesus. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும். அவர் கட்டி பிடிச்சு பாடுங்க பார்க்கலாம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. அவரை கட்டி பிடிச்சு மரியாதை போல அவருடைய பிரசனத்துல நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்கள் நீங்க. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும், உம் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. God will give you a new hope, new future. God has a plan in your life. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல, நிழல் போல நான் தனியா நடக்கலையா, கூட நீங்க வரீங்க. துணை நின்று காப்பவரே. எல்லாரும் சொல்லுவோம். நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. மழை போல துன்பம் சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும். எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாக கண்மணி போல, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கரங்களை உயர்த்தி, நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. ஏலீரே போதுமானவரே,
என் தேவையிலும் அதிகமானவரே, ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, என்ன கையேற விடல, என்ன தலைகுனியவும் விடல, என்ன கையேற விடல, என்ன தலைகுனியவும் விடல. எல்லாரும் சொல்லுங்க. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போனதை நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவண்ணா, அமர்ந்தவண்ணா. எல்லாரும் சொல்லுங்க. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவனா, அமர்ந்தவண்ணா, உம் கிருபை உதாரணமா நீ என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏலீரே, ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, என கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கும் நீ விடுவதில்லை. எல்லா சத்தமாய். உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. சத்தமா. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டி பரலோக தெய்வத்தை, அவர் சிறியவன புழுதியில் இருந்தும் அவர் எளியவன குப்பையில் இருந்தும் எடுத்து உயர்த்துகிறவர், ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் சிறியவன புழுதியில் இருந்தும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை குப்பையிலிருந்து கர்த்தர் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்திருக்கிறார். உங்களை பாவ குழியிலிருந்து கர்த்தர் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் இவன் எப்ப கையேந்துவான், அங்க அங்கன்னு சுத்திட்டு கடைசியில நம்ம கிட்ட தான் வந்து கையேந்துவான்னு நினைத்திட்டு இருக்கிறப்போ, அவர் உங்களை கொடுக்கிறது போல உங்களை தலையாக்கி உங்களை மேலாக்கி கர்த்தர் வைத்து அழகு பார்க்கிறவர். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவுக்கு செல்ல பிள்ளை நீங்க. அவரு சும்மா பிள்ளை அல்ல, செல்ல பிள்ளை. அவர் தோள் மேல வைத்து உங்களை அழகு பார்க்கிறவர், குப்பையிலிருந்து எடுத்து உங்களை அழகு பார்க்கிறவர், ராஜாக்கள் மத்தியில நிறுத்தி கர்த்தர் உங்களை அழகு பார்க்கிறவர். ஹல்லேலூயா. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவண்ணா, அமர்ந்தவண்ணா. சொல்லுங்க. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவனா, அமர்ந்தவண்ணா, உம் கிருபைக்கு உதாரணமா
நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே இந்த கால நேரத்துல அவரை ஆராதிக்கிற வந்த உங்களுக்கு கர்த்தர் போதுமானவர். கரங்களை உயர்த்தி, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனிய ஏற்ற காகம் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை போஷிப்பார், அவரே உங்களை உடுத்துவிப்பார், அவரே உங்களை உயர்த்துவார். ஏமாந்து போக மாட்டீங்க. போவதற்கு நீ விடுவதில்லை, உம்மை நம்பி வாழும் மாற்றவில்லை. ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. கடைசியில் நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. முழு மனதோடு ஆவியில உண்மையில போதும் என் ஆரத்தோடு சொல்லுங்க, you alone enough for me. இயேசையா You alone enough for me, Holy Spirit. என் வாழ்விலே. இன்னும் ஒரு முறை நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. ரமகாந்தனனியா, நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. கர்த்தர் மாறாவை அவர் மதுரமாக மாற்றுகிறவர், கசப்ப அவர் களிப்பாக மாற்றுகிறவர். பக்கத்துல ஒரு 5 பேருக்கு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், மாறா மதுரமா மாறும், மாறா பெரிய மிராக்கிளா மாறும். ஹல்லேலூயா. நல்லா சிரித்துட்டே சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுடைய தண்ணீர் திராட்சை ரசமாக மாறும். இயேசு கிறிஸ்து வந்தா என்னென்ன நார்மலாக இருக்குதோ அதை கர்த்தர் எக்ஸ்ட்ராடினரியா கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய லைஃப், ஆர்டினரியான லைஃப் கர்த்தர் எக்ஸ்ட்ராடினரியாக மாற்றுவார். காட்டுக்குள்ள ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் சிங்காசனத்துல ஏற்றி அழகு பார்த்தவர். அவருடைய பிள்ளைகள் உங்களை மேல உயர்த்தி, மலைக்கு மேல இருக்கிற பட்டணம் போல கர்த்தர் உயர்த்தி உங்களை அழகு பார்க்கிறவர். ஹல்லேலூயா. மறைந்திருக்க கர்த்தர் ஒரு நாள் ஆசைப்படுகிற தெய்வம் இல்ல, மறைந்திருந்த உங்களை உருவாக்குவார். உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை கர்த்தர் மலை மேல வைப்பார். நீங்க உங்க உலகத்துக்கு உப்பாக வெளிச்சமாக நீங்க மாறும். நல்ல கரங்களை தட்டி லாமாரா டானா கான் தனா மாறா மதுரமாக மாறட்டும். கண்ணீர் எல்லாம் களிப்பாக மாறட்டும். கசப்புகள் எல்லாம் களிப்பாக மாறட்டும். ஹல்லேலூயா. நயோமி, ரூத் 1வது அதிகாரத்துல என்ன நயோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லுகிறார். ஆரம்ப அற்பமாக இருந்தாலும் ரூத் சாப்டர் 4:14 அது எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கடைசி அதிகாரத்துல பெத்லஹேம் ஊர்ல நகோமியை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, புருஷனை இழந்துட்டா, 2 பிள்ளைகளும் இழந்துட்டா, அனாதையா நயோமி இருக்கிறா. நயோமிக்குன்னு ஒரு லைஃப் இல்ல, பெரிய இருளுக்குள்ள அகப்பட்டுட்டா நயோமி. நல்ல வாழ்ந்த நயோமி, நல்ல பிள்ளைகளோடு இருந்த நயோமி, இப்பொழுது எல்லாரும் பேசக்கூடிய, கிரிட்டிசைஸ் பண்ணி காசிப் பண்ணக்கூடிய நயோமி, அவ எல்லாரையும் பார்த்து, பெத்லஹேமில் இருக்கிற ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறா, என்ன நயோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறான்னு கூப்பிடுங்க. என்கிட்ட இருந்து எந்த நல்லதும் இல்லை, என்கிட்ட இருந்த நல்லது எல்லாம் என்னை விட்டு விலகிருச்சு. ஆனால் கர்த்தர் அவளோடு கூட இருந்த அவளுடைய முடிவை அதே ஸ்திரீகள் நகோமி, பெத்லஹேமில் இருக்கிற நகோமியை பார்த்து, எல்லாரும் இந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக்க கடவுது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏற்ற போயாஸ் உங்களை தேடி வருவார், ஏற்ற ரூத்தை கர்த்தர் கனெக்ட் பண்ணுவார், உங்களுடைய கண்ணீரை மாறாவ கர்த்தர் மதுரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமோட ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்து விடும். அந்த பாடலை நல்லா ஆடி பாடி நம்ம துதிக்க போகிறோம். 4, 3, 2, 1. கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கரங்களை தட்டி, நீ கலங்கிடவே வேண்டாம், இயேசு கைவிட மாட்டார். ஆரம்ப அற்பமா
கஷ்டமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக மாறும். ஓ, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். From today forward, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நான் காண்பேன். Prophetically declare பண்ணுங்க. புதியன செய்திடுவார், இன்றே நான் காண்பேன், அதை இன்றே நான் காண்பேன், அதை இன்றே நான் காண்பேன். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லவர், நல்லவர், இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர், இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் கரங்களை தட்டி அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. மாறா எல்லாம் மதுரமாக மாறுகிறது. ரெண்டு கரங்களை உயர்த்தி, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. Thank you Holy Spirit. இதுவரைக்கும் எங்களை நடத்தின தெய்வம் இனி எங்களை நடத்துங்க. எல்லா துதியும் புகழும் மகிமையும் இயேசு என்கிற நாமத்துக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. வேலைக்கு போயிட்டு வந்தேங்க. திடீர்னு ரைட் சைடு காலில் வந்து ஒரு அரிப்பு மாதிரி ஒன்று வந்துச்சு. அப்போ இது என்னடா இது அரிப்பாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு 3 புள்ளி வச்ச மாதிரி அப்படியே கொஞ்சம் பெருசாக டாட் வந்துருச்சு. அப்படியே 3 இடத்துல, இங்கே இந்த இடத்துல கெண்டைக்கால் பகுதியில். எனக்கு ஒன்றும் தெரியல, இது வரைக்கும் அப்படி ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. ஏன்னா நம்ம சரீரத்தில் என்ன இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போ திடீர்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல 3 புள்ளி கரெக்டாக கண்ணு மாதிரி புத்து மாதிரி, அது 3 என்ன கரெக்டாக ஸ்டார் மாதிரி அப்படி வந்துருச்சு. நான் உடனே பார்த்தேன், என்னடா இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப அரிப்பாக இருந்ததுங்க. அந்த இடத்துல சொரிஞ்சு பார்த்தோன்னா நல்ல பிளாக் கலரில் அப்படி 3 அப்படியே எந்திரிச்சிருச்சு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்ன திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வீட்டில் உடனே கூப்பிட்டேன். ஜெபனை எடுத்துகிட்டு பார்ப்போம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து ஜெபனை எதுனாலும் என் சம்சாரத்தை கூப்பிடுவேன். கூப்பிட்டு ஜெபனை எடுத்து வந்து ஜெபம் பண்ணி காலில் போடு அப்படின்னு ஜெபம் பண்ணி காலில் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அரிப்பே இல்லாமல் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாட்ட கூட நான் காமிச்சிருக்கேன். அதனால அந்த சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். மிக்க மகிழ்ச்சி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். மைண்டாக என் கணவருக்கும் கூட இந்த காலில் ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி இருந்தது. அது சாதாரண கொப்பளம்னு சொல்லி இருந்தால் அது பார்க்கும்போது சுகருனால அந்த கால் அப்படியே கீழிருந்து முழங்கால் மட்டும் ரொம்ப அழுகி போச்சு. டாக்டருக்கு போகும்போது அவங்க அந்த கால் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே இந்த காலுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த காலை அந்த சதையை பளிச்சுன்னு அறுத்து போட்டாங்க. பார்த்தா எலும்பு மட்டும் அப்படியே தெரியுது. இது நடக்க முடியுமா, இந்த கால் இது வந்து கூடுமா அப்படின்னு நாங்கள்
பயங்கரமாக இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் அந்த ஊசி மருந்து போட்டு ஒன்றும் சரியில்லை. அந்த 1ஆந்தேதி ரத்தத்தை அந்த எண்ணெய் வாங்கி கொண்டு போய் போட்டு அது அந்த எண்ணெயிலேயே அந்த தொடச்சி அது பரிசுத்தம் ஆண்டவரே, அது நல்லா அந்த கால் நல்லா நார்மலாக ஆனால் உங்களுக்கு எண்ணெய் வாங்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு எண்ணெயாட்டி நாங்கள் ஒரு 2 லிட்டர் எண்ணெய் கருத்துருக்குன்னு கொடுத்தேன். அது பூரணமாக சுகமாகி மறுபடியும் 3ஆவது நாள் வந்து 3ஆவது மாதத்துல மறுபடியும் 2 லிட்டர் எண்ணெய் கொடுத்தேன். கர்த்தர் இப்போ செஞ்ச நன்மைகளுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. அது மட்டும் இல்லை, என் பிள்ளைக்கும் என் பையனுக்கும் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் எங்கள் நல்ல ஒரு திருமண காரியத்தை நடத்தி கொடுத்தாரு. ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு நன்மைகளுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணம் படுத்தினார். அவர்கள் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தை ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, Today is the day that the Lord has made. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். We are standing by his grace. நாம் அவருடைய கிருபையால் நின்று கொண்டிருக்கிறோம். You are not here by accident or any coincidence. நாம் ஏதோ ஒரு எதேச்சையாகவோ நாம் எதிர்பார்க்காத விதமாகவோ நம்ம இங்கே உட்காரல. It's God has preordained everything. ஆனால் தேவன் நிச்சயமாய் தீர்மானித்த விதத்தினாலே நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். People of God, in this chapter of Exodus, we all know Israel was chosen by God. இந்த யாத்திராகமத்திலே நாம் எல்லாரும் அறிந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். Out of all the nation, God chose one nation, Israel. அங்கே இருந்த எல்லா தேசங்களை விட்டுவிட்டு ஆண்டவர் இந்த ஒரு தேசத்தை தெரிந்தெடுத்தார். And now Israel was enslaved under Egypt for 430 long years. 430 வருடங்களாக எகிப்தின் கீழாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். Not just 5 years or 10 years, but generations after generations they were under slave under Pharaoh. இதோ 5-10 வருடங்கள் அல்ல, பல சந்ததிகளாக பார்வோனுக்கு கீழாக அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். And God, one day they heard the cry of the people of Israel. ஒரு நாள் தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்கிறார். And God finally he appointed man of God Moses to bring the people of Israel out of the land of Egypt. அவருடைய கூக்குரலுக்கு பதிலாக தேவன் கர்த்தருடைய மனிதனாகிய மோசேயை நியமித்து அவர்களை விடுதலையாக்க அவர் நியமிக்கிறார். Moses, indeed I have seen their tears, I have heard their afflictions, therefore I am appointing you to bring my people Israel out of the land of Egypt. மோசே, அவர்களுடைய கூக்குரலை கேட்டேன், அவர்களுடைய கண்ணீரை கண்டேன், அதனால் உன்னை அவர்களுக்கென்று நியமித்து அவர்களை இந்த நாளில் விடுதலையாக்க போகிறேன் என்கிறார். 430 years after Moses, he went and he stood before Pharaoh. 430 வருடங்களுக்கு அப்புறமாக மோசே ஒரு தலைவராக பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிறார். And Moses he said, people of Israel are chosen by God. மோசே சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். They are not just called, but they are chosen people. அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். They are loved by God. அவர்கள் தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள். They are anointed by God. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Therefore Pharaoh, please release the people of Israel so that they can go and worship God, Yeshua HaMashiach. அதனால் இயேசுவா ஹமஷியா என்கிற அந்த தேவனை அவர்கள் ஆராதிக்க நீ அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்கிறார். It was not easy for Pharaoh to release the people of Israel. பார்வோனுக்கு விடுதலையாக்குறது அவர் எளிதில்லைங்க. How come Pharaoh can release the people of Israel all of a sudden who had been slave for 430 long years? 430 வருடமாக அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு எப்படி விடுதலையாக்க முடியும்? God said to Moses, Pharaoh will never leave you. Pharaoh will never let my people to go unless until I show my mighty power of supernatural. ஆண்டவர் மோசே இடத்துல முன்னமே சொல்லி இருந்தார், என்னுடைய அற்புதத்தை அடையாளத்தை காணாமல் பார்வோன் நிச்சயமாய் விட மாட்டான். And God showed his mighty wonders
And Pharaoh, he witnessed the power of God. ஆண்டவர் சொன்னது போலவே ஆண்டவர் அற்புதங்களை காண்பித்தார். பார்வோனும் அதை கண்டான். Pharaoh, he witnessed the supernatural power of God. தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்வோன் கண்டான். Finally, Pharaoh's heart was turned little bit flesh, and he said, okay, I'm letting people to go out of the land of Egypt. அதெல்லாம் பார்த்த உடனே அவனுடைய மனது மாறி அவர்களை ஆராதிக்க அனுமதிக்கிறான். Because finally Pharaoh, he saw the mighty hand of God was upon the people of Israel. தேவனுடைய வல்லமையான கரம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருப்பதை பார்வோன் கண்டதினாலே அவர்களை அனுமதிக்கிறார். And now almost 6+ million people, they were coming out of the land of Egypt. கிட்டத்தட்ட 60 லட்சம் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிறார்கள். And now there was a big obstacle that was ahead of them. அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய தடை இருக்கிறது. Red Sea. செங்கடல். And God parted the Red Sea into two. தேவன் அந்த செங்கடலை இரண்டாக பிளக்கிறார். The Bible says they walked on a dry ground. வெட்டாந்தரையிலே நடந்து சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. In the middle of the ocean. அது ஒரு கடலுக்கு இடையிலே. He parted the Red Sea. அந்த செங்கடலை இரண்டாக பிளக்கிறார். And they passed through the Red Sea. அந்த செங்கடல் வழியாய் கடந்து செல்கிறார்கள். They came out of the Red Sea. செங்கடலை தாண்டி வருகிறார்கள். It's been 3 days, they are looking for a water. அதை தாண்டி 3 நாட்கள் தண்ணீரை தேடி அலைகிறார்கள். They are looking for a water, but they couldn't able to find a water. குடிப்பதற்கு தண்ணீர் தேடுகிறார்கள், ஆனால் அவர்களால் கண்டடைய முடியவில்லை. 3 days. 3 நாட்களுக்கு Finally they found a river called Mara. கடைசியிலே இந்த மாரா என்கிற அந்த தண்ணீர் அண்டைக்கு வருகிறார்கள். They were so excited to drink water from Mara. அதிலிருந்து தண்ணீர் குடிக்க மிகுந்த ஆர்வத்தோடு போனார்கள். All the people were so excited, and they ran and they draw a little bit of water, and they couldn't able to drink. ஓடி போய் அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கும் பொழுது அதனால அவங்களால குடிக்க முடியல. Not even a one sip. ஒரு சொட்டு தண்ணி கூட வாயில வைக்க முடியல. 3 days of thirstiness and hungerness. 3 நாள் தாகத்தோடு பசியோடு ஓடி வந்தாங்க. Finally they saw a river of Mara. கடைசியில அந்த தண்ணீரை பார்க்கறாங்க. But still they couldn't able to drink the river of Mara. ஆனாலும் அந்த மாராவின் தண்ணீரிலிருந்து அவர்களால குடிக்க முடியல. It was bitter. அது ரொம்ப கசப்பா இருந்துச்சு. And they started to grumble against Moses. மோசேக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. Moses, why did you bring us here? மோசே எதற்காக எங்களை இங்கே அழைத்து வந்தாய்? We were drinking a good water in the land of Egypt. எகிப்திலே நாங்கள் நன்றாய் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தோம். We never ever tasted a bitter water in our life. எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இப்படிப்பட்ட கசப்பான தண்ணீரை நாங்க குடிக்கவே இல்லை. But now this is Mara. We cannot even take one sip. ஆனால் இந்த மாராவிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்க And they were turning their heart against the man of God Moses. மோசேக்கு எதிராக தங்களுடைய இருதயங்களை திருப்புகிறார்கள். Really? Just 3 days ago they saw Red Sea parted into two. வெறும் 3 நாட்களுக்கு முன்பாக தான் செங்கடல் பிளந்த அந்த அற்புதத்தை பார்க்கிறார்கள். In front of their own eyes they saw Red Sea parted into two. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அந்த செங்கடல் இரண்டாக பிளந்ததை பார்த்தார்கள். Just 3 days ago. வெறும் 3 நாட்களுக்கு முன்பாக தான். Now their heart turns against God and they begin to grumble. ஆனால் இப்பொழுது அவருடைய இருதயம் திரும்பி தேவனுக்கு எதிராய் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறது. People of God, in Christian life even today there are some people who receive lot of blessings from God and they are very quick to grumble and complain against the plan of God. இப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை ருசித்தவர்கள் திடீரென்று தேவனுக்கு விரோதமாய் திரும்புகிறதை பார்க்கிறோம். Till yesterday you have received goodness of God. நேற்று வரைக்கும் தேவனுடைய நன்மையை ருசித்திருப்போம். The job that you have, it's from God. நமக்கு கொடுத்த வேலை தேவன் கொடுத்தது. The promotion that you have is from God. நமக்கு கிடைத்த பதவி உயர்வு தேவன் கொடுத்தது. The house that you have is from God. நமக்கு கொடுத்த வீடு தேவன் கொடுத்தது. Everything you have received from God, and today something is not going according to your will and you begin to question God very quickly. இதுவரைக்கும் கிடைத்ததெல்லாம் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று ஒரு நாள் ஒரு விஷயம் நமக்கு பிடித்த மாதிரி போகலைனா நாம் தேவனை நோக்கி விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறோம். Just 3 days ago Miriam was clapping and dancing and praising God and celebrating the goodness of God. Suddenly in 3 days they were turning their heart against God. 3 நாட்களுக்கு முன்பாக தான் மிரியாமும் ஆரோனும் தேவனை துதித்து பாடி அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது முழு ஜனங்களும் தேவனுக்கு விரோதமாய் மாறுகிறார்கள். Not even 3 years or 30 years but 3 days. இதோ 30 வருடங்கள் எல்லாம் இல்ல, 3 நாட்கள். Touch your neighbor and tell them. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. 3 days. 3 நாட்கள். Just yesterday you have received a testimony.
நேற்று ஒரு சாட்சியை நீங்கள் சொல்லி இருக்கலாம். Just yesterday God has given you that degree. ஒருவேளை நேற்று நீங்கள் பட்டத்தை வாங்கி இருக்கலாம். Just yesterday God has given you the document. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பத்திரத்தை தேவன் கொடுத்திருக்கலாம். Just yesterday God has taken you out of a hospital. ஒருவேளை மருத்துவமனையிலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கலாம். Just yesterday God has healed you. நேற்று தான் தேவன் உங்களுக்கு முழுமையாய் பூர்ண சுகத்தை கொடுத்திருக்கலாம். Today do you want to turn against God? ஆனால் இன்று தேவனுக்கு விரோதமாய் மாறலாமா? People are so focused on today and tomorrow, meanwhile they forgot the goodness of God that God has done yesterday. இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலையும் நாளைக்கு என்ன நடக்க போகிற இந்த கவலையும் நினைத்துக்கொண்டு நேற்று தேவன் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். Hallelujah. Hallelujah. Never ever forgot how God has brought you out of the land of Egypt. எகிப்திலிருந்து தேவன் எப்படி ஒரு விடுதலை கொடுத்தார் என்பதை நாம் மறக்க கூடாது. Never forgot how God has parted the Red Sea for you. செங்கடலை நமக்காக எப்படி அவர் பிளந்தார் என்பதை நாம் மறக்க கூடாது. Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, if God could part the Red Sea for you, உங்களுக்கு என்று தேவன் செங்கடலை பிளப்பாரானால், will not God provide a bottle of water for you? ஒரு பாட்டில் அளவு தண்ணீரை கொடுக்க அவரால் Will முடியாது. not God put a food on your table? உங்களுக்கு அவர் உணவை தர முடியாது. Will not God give you a house? உங்களுக்கு என்று ஒரு வீட்டை தர முடியாதோ? The Bible says the earth and the fullness of God belongs to him. இந்த பூமியும் அதனுடைய நிறைவும் சகலமும் கர்த்தருடையது. Will he not provide you small house? உங்களுக்கு என்று ஒரு சின்ன வீட்டை அவரால் தர முடியாது. Will he not provide you small land? உங்களுக்கு என்று ஒரு கொஞ்சம் இடத்தை அவரால் தர Will he not முடியாது. heal you? உங்களால் சுகமாக்க முடியாது. God didn't bring you this far to leave you. இதுவரைக்கும் அவர் அழைத்து வந்தது கைவிடுவதற்காகவா? Hallelujah. Hallelujah. Our God is a promise keeper. அவர் வாக்குத்தத்தங்களை He is நிறைவேற்றுகிற a தேவன். faithful God. அவர் உண்மையுள்ள தேவன். He is not a man. அவர் மனிதர் அல்ல. Whatever he proceeds out of his mouth, it shall come to pass. அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். Mara is temporary, but milk and honey is permanent. மாரா என்பது தற்காலிகமானது, பாலும் தேனும் ஓடுகிற கானான் Do நிரந்தரமானது. not miss your milk and honey for Mara. பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாரா கசப்பிற்காக நாம் இழந்து விடக் கூடாது. Hallelujah. Mara is today. மாரா என்பது இன்றைக்கானது. Milk and honey Canaan is permanent tomorrow. அந்த பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம் நாளைக்கானது, Today is நிரந்தரமானது. your tears, but tomorrow God will bring an unexplainable joy in your life. ஒருவேளை இன்று கண்ணீரோடு இருக்கலாம், ஆனால் நாளை தினத்திலே வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் பூரண சந்தோஷத்தை தரப்போகிறார். Why is this Mara in my life? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எதற்காக இந்த மாரா? Why this suffering in my life? ஏன் இந்த பாடுகள்? I thought if you could able to part the Red Sea, everything is going to be awesome in my life, but I never thought I will drink this Mara. இந்த செங்கடல் எல்லாம் பிளந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், இந்த மாராவை எல்லாம் நான் பார்ப்பேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என்று சொல்லலாம். No, people of God, Mara is a test. மாரா என்பது நமக்கு ஒரு சோதனை. Mara is an exam. இது ஒரு பரீட்சை போல. How can you expect result when you are not attending a test? பரீட்சை எழுதாம நம்ம மார்க் எப்படி எதிர்பார்க்க முடியும்? Touch your neighbor and tell them Mara is temporary. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாரா என்பது தற்காலிகமானது. The bitterness is temporary. இந்த கசப்பானது The தற்காலிகமானது. failure is temporary. தோல்வி தற்காலிகமானது. Hallelujah. God has a permanent Canaan that is waiting for you on the other side. உங்களுக்கென்று நிரந்தரமான ஒரு கானானை கர்த்தர் அப்புறத்திலே வைத்திருக்கிறார். This is not how your life is going to end. உங்கள் வாழ்க்கை இப்படியே முடிந்து போகிறது Your இல்லை. life will not end in Mara. மாராவிலேயே முடிந்து போகிறது There is இல்லை. a permanent blessing that God has for you. உங்களுக்கென்று ஒரு நிரந்தர ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. The Bible says Moses, he began to cry to the Lord, and God, he showed a beautiful tree, and he cut the tree and he put the tree into the river of Mara. அதற்கப்புறம் மோசே தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை வெட்டி மாராவிலே போடுகிறார்கள். Immediately the bitter water turned into sweet. அந்த கசந்த மாரா மதுரமாகிறது. Immediately the Mara turned into something miracle. இந்த மரத்தை போட்ட உடனே அந்த மாரா என்பது ஒரு அற்புதமாய் மாறுகிறது. Hallelujah. ஹalleluya. I'm telling you today, the same water they couldn't able to drink. எந்த தண்ணீரை அவர்களால் குடிக்க முடியாம போனதோ, But after the tree has been put into that water,
they could able to drink that water. அந்த மரத்தை போட்ட உடனே அந்த தண்ணீரை அவர்களால் குடிக்க முடிந்தது. I'm telling you today, whatever you couldn't able to do yesterday, you will do it today. இதுவரைக்கும் எதையெல்லாம் உங்களால் செய்ய முடியாமல் இருந்ததோ அதையெல்லாம் இனிமேல் செய்ய போகிறீர்கள். Whatever has been bitterness yesterday, it will turn into sweet today. இதுவரைக்கும் எதெல்லாம் கசப்பாய் இருந்ததோ அதெல்லாம் களிப்பாய் மாற போகிறது. Hallelujah. Whatever that you couldn't able to achieve yesterday, you shall achieve today. எதுவரைக்கும் சாதிக்க முடியாமல் போன காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களால் இனிமேல் சாதிக்க முடியும். Whatever the doors that has been closed for you till yesterday, it shall open to you today. நேற்று வரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இனிமேல் திறக்க போகிறது. Hallelujah. Mara must change as a sweetness. மாறா மதுரமாய் மாற போகிறது. Touch your neighbor and tell them, Mara பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாறா will not remain as the same. அது அப்படியே இருக்க போகிறது இல்ல. Mara will change. கசப்பு மாற போகிறது. Mara will transform. கசப்பு மாற போகிறது. Mara will bring you a testimony. கசப்பு உங்களுக்கு சாட்சியாய் மாற போகிறது. Mara will turn into a new person. அந்த மாறா உங்களை புதிய மனிதனாக மாற்ற போகிறது. Mara will give you a glory. அந்த மாறா உங்களுக்கு மகிமையை தர போகிறது. If you read the down verse number 26, it says, the next after God tested the people of Israel, there were a place called Elim, and in that place 12 springs of water they have stayed for a while. அவர்கள் அடுத்து ஏலீம் என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். அங்கே 12 நீரூற்றுகளை பார்க்கிறார்கள். And not only that, after the Elim, after 40 years, God has given them eternal milk and honey for them. அதற்கு அப்புறமாக நித்தியமான பாலும் தேனும் ஓடுகிற கானானை ஆண்டவர் கொடுக்கிறார். I don't know what Mara you are facing today. இந்த நாளிலே எந்த மாறாவை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. Suddenly feels bitterness in your life. ஒருவேளை திடீரென்று இந்த கசப்பு வந்திருக்கலாம். Suddenly you feel your family is bitter. உங்கள் குடும்பமே கசப்பிலே தவித்துக் கொண்டிருக்கலாம். Everything that you are seeing is bitter. நீங்கள் பார்க்கிற எல்லாமே கசப்பாய் தோன்றலாம். And you are carrying so much of hatred in your heart. ஒருவேளை இருதயத்திலே பல சோகங்களை கோபங்களை எடுத்துக்கொண்டு செல்லலாம். And there is no meaning of your life. உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் அறியாமல் இருக்கலாம். And you begin to ask question yourself, what is the meaning of everything that I'm living today? நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டிருக்கலாம். Everything is bitter. எல்லாமே கசப்பாய். I don't know what is happening in my life. இந்த வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியல. You know, people of God, not only the water is bitter, the Bible says even people of Israel, they become bitter in their heart. தண்ணீர் மாத்திரமாக கசந்து போகல, இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாய் கசப்பாய் மாறிவிட்டார்கள். Their mind became bitter. அவர்களுடைய சிந்தை கசப்பாகி விட்டது. The way they see, their perspective, their attitude become bitter. அவருடைய கண்ணோக்கம், அவர்கள் செயல்பாடுகள் எல்லாமே கசப்பாய் மாறிச்சு. 3 days they forgotten the miracle and the promises of God, and they began to grumble and murmur against the work of God. 3 நாட்களிலே தேவன் செய்த எல்லா நன்மையும் மறந்துட்டு தேவனை நோக்கி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. But you may change, but God never change. நாம மனுஷர்கள் மாறி போகலாம், ஆனா தேவன் மாற மாட்டார். You may grumble, but God never goes against you. நாம் ஒருவேளை தேவனுக்கு எதிராக பேசலாம், ஆனால் தேவன் நமக்கு விரோதமாய் எதுவும் செய்ய மாட்டார். You may change your mind on God, but God never changes his mind on you. தேவனுக்கு விரோதமாய் நம்முடைய எண்ணங்கள் மாறி போகலாம், ஆனால் தேவன் நம்மேல் வைத்த எண்ணம் கிருபை என்று மாறாது. You may doubt God, but God never doubts you. நாம் தேவனை சந்தேகிக்கலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மேல் சந்தேகிக்க மாட்டார். He trusts you. அவர் முழுவதுமாய் நம்மை நம்புகிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். You are precious in his eyes. அவருடைய கண்களில் நாம் வெளியேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். Before you formed in the mother's womb, God knew you. தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். Before you were formed in the mother's womb, God has appointed you, called you, chosen you. அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Do not lose milk and honey for your Mara. மாறாவை பார்த்துவிட்டு நமக்காக இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை இழந்து விட. Today God will change your Mara into sweet. அந்த மாறாவை மதுரமாய் மாற்ற போகிறார். I prophetically declare over your life, whatever Mara you are facing, God will turn it into a biggest miracle that you have ever seen in your life. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் கர்த்தர் இனிமையாய் மாற்ற போகிறார். When will change? Today it will change. எப்பொழுது மாறும்? இன்றிலிருந்தே மாற போகிறது. When the cross comes in your life, அந்த மரம், சிலுவையின் மரம் உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது, when Jesus comes in your life, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, all of a sudden all the bitterness turn into a miracle. எல்லா கசப்புகளும் மதுரமாய் மாற போகிறது. Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them, you are not Mara anymore, you are so sweet. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு மேல் நீங்கள் கசப்பு இல்ல, நீங்கள் இனிமையா இருக்கிறீர்கள். Don't keep your face
like you are so bitter, you are so sweet. நீங்க இனிமேல் கசப்பான முகத்தை வச்சுக்க வேண்டாம், சந்தோஷமா இனிமையா இருங்க. Smile, you are sweet. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இனிமையானவர்கள். நல்லா சிரிச்சிட்டே சொல்லுங்க. God is going to bring joy out of you. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் சந்தோஷத்தை தர God போகிறார். is going to turn all your story into glory. உங்களுடைய கதையை கர்த்தர் ஒரு மகிமையின் கதையாய் மாற்ற போகிறார். Hallelujah. Your life of Mara will change into a life of testimony. இந்த மாராவின் கசப்பான வாழ்க்கையை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாற்ற போகிறார். If you turn Elisha chapter 2 Kings chapter 2 verse 19, 20 and 21. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது There is a beautiful story that we can read about Elisha. எலிசாவை குறித்த அங்க ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். Can somebody read it please? பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். Hallelujah. Hallelujah. People of God, here Elisha was staying in a land of Jericho. எலிசா இங்கே எரிகோ பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். The disciples of Elisha, they came to Elisha and they said, Elisha, this Jericho is beautiful land. எலிசாவின் சீசர்கள் அவரை நோக்கி வந்து, இந்த நிலம் நன்றாய் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். It's a beautiful place. இந்த இடம் வாழ்வதற்கு நன்றாய் இருக்கிறது என்று It's a good என்கிறார்கள். weather, cool breeze. It's a good place to do a good business. கால சூழ்நிலைகள் நன்றாய் இருக்கிறது, நல்ல வேலை செய்யலாம் என்கிறார்கள். But there is only one problem. ஆனால் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை. The water is bad. இங்கே தண்ணீர் கசப்பாய் இருக்கிறது. Water is unclean. இந்த தண்ணீர் சுத்தமா இல்ல. And because of this water there are a lot of diseases that is spreading in the land of Jericho. இந்த தண்ணீர்னால இந்த எரிகோ பட்டணத்துல பல நோய்கள் பரவுகிறது. People are getting cancer because of this water. இந்த தண்ணீர்னால கேன்சர் போன்ற நோய்கள் வருது. Nothing is producing from this land because of this water. இந்த தண்ணீர் இப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு கனியும் வருகிறது இல்லை. And there is a lot of miscarriages because of this water. இதனால பல கர்ப்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. There is no productive in this. It's unproductive because of this water. இந்த தண்ணீர்னால எந்த ஒரு செழிப்பும் இந்த இடத்துல இல்ல. There is no flourishing or there is no good thing about this land just because of this water. இந்த தண்ணீர்னால இந்த நிலத்திற்கென்று ஒரு நல்ல ஒரு பெயரே இல்ல. Everything is good, Elisha. இந்த நிலத்துல மற்ற எல்லாமே நல்லா இருக்கு. Everything is good. மற்ற எல்லாமே பார்ப்பதற்கு நல்லா இருக்கு. Only one thing, water is bad. ஆனா இந்த ஒரே ஒரு பிரச்சனை, தண்ணீர் மட்டும். You know, even in our life sometimes we feel everything is good, pastor. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல என் வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். Everything is good in my life, there is no complaint. என்னோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நல்லா இருக்கு. But there is one area it's still defective. ஆனா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான். There is one problem, pastor. ஒரே ஒரு பிரச்சனை தான். Hallelujah. There is a lady who came to me and she said, pastor, in my life everything is good. ஒரு சகோதரி இடத்துல வந்து சொன்னாங்க, என்னோட வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கு. My husband got saved, my children got saved, we are coming to church, everything is good, pastor. என்னுடைய கணவன் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிறார்கள், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. But only one area. ஆனா ஒரு இடத்துல பிரச்சனை. My husband smokes 5 times in a day. என்னுடைய கணவர் 5 முறை புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு நாள்ல. See, that one area can affect the whole area of your life. அந்த ஒரு சின்ன காரியம் போல இருக்கலாம், ஆனா அது வாழ்க்கை முழுவதையும் சீரழிக்க முடியும். One drop of poison can spoil the entire milk. ஒரு சின்ன ஒரு விஷம், ஒரு சொட்டு விஷம் முழு பாலையும் கெடுத்து போடும். Hallelujah. There is another person who came to me, brother, in my life everything is good. இன்னொரு சகோதரர் சொல்கிறார், என்னோட வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருந்தது. I am coming in a good car, I'm worshiping Lord, it seems everything is good outside. நல்ல ஒரு கார்ல வரேன், நல்ல உடை உடுத்திருக்கிறேன், ஆராதிக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்குது. You see, when people see me, they see like a godly person. Oh, he's such a godly person. என்னை பார்க்கும் பொழுது இதோ தேவனுடைய மனுஷன் நன்றாய் இருக்கிறார் என்று நினைக்கிறாங்க. But inside I'm dealing with a lot of things that they cannot see outside. ஆனால் என்னுடைய இருதயத்துக்குள்ள பல மறை பொருட்களை நான் வச்சிருக்கிறேன். சில நிறைய காரியங்களை என்னால சொல்ல முடியல. I couldn't able to come out of this addiction, pastor. சில அடிமைத்தனத்திலிருந்து என்னால வெளியே வர முடியல. Hallelujah. Building is strong, but basement is weak. ஒருவேளை இந்த கட்டிடம் நன்றா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனால்
அஸ்திபாரம் நிலை இல்லாமல் இருக்கிறது. Touch your neighbor and tell them building strong, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பில்டிங் ஸ்ட்ராங் தான், but basement weak. ஆனால் அஸ்திபாரம் நிலை இல்லாமல் இருக்குது. Everything is beautiful, ஒருவேளை பார்ப்பதெல்லாம் அழகா இருக்கலாம், but my foundation is shaking. ஆனால் என்னுடைய அஸ்திபாரம் ஆடிக்கொண்டிருக்குது. Hallelujah. ஹல்லேலூயா. One of the lady who came to me and said, everything is good in my life, pastor, but my son is watching phone 24/7, scrolling and scrolling and scrolling, never ends. இன்னொரு சகோதரி சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருந்தாலும் என்னுடைய மகன் இந்த மொபைல் போனுக்கு அடிமையாகி அதிலேயே மூழ்கி கிடக்குறான். One area if you are not dealing, that can affect the entire future of your life. அந்த ஒரு சின்ன காரியத்தை நாம் கண்டுகொள்ளாம விட்டா அது நம்முடைய முழு வாழ்க்கையும் பாழாக்கி விடும். Every area must be filled with the presence of God. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்து இருக்க வேண்டும். If you give one place for devil he comes, he steal you, he destroy you, he sabotage you, and he paralyze you, and he eventually he gives you death in your life. பிசாசானவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நம்முடைய வாழ்க்கையில நுழைந்து முழுதுமாய் அழித்து போட்டு கடைசியில மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைக்கு தள்ளி விடுவான். And here Elisha, he saw the land of Jericho was beautiful, but the water brought lot of chaos in the city. எலிசா இங்கே பார்க்கிறார், எல்லாமே நல்லா இருந்தது, ஆனா இந்த தண்ணீர் மாத்திரம் இந்த இடத்திற்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறதா. And the disciples brought him a new bowl. அங்கே ஒரு பானையை கொண்டு வருகிறார்கள். He put a salt in that bowl. எலிசா அந்த பானையில உப்பு போடுறாரு. He took that salt and he threw it into the river of Jericho. அந்த உப்பை எடுத்து அந்த எரிகோ நதி அண்டையில போடும்போது And he declared the word of God over the river. அந்த தண்ணீரை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார், From today forward the water is healed. இன்று முதல் அந்த தண்ணீர் குணமாக கடவுது என்கிறார். Whoever drinks out of this water, there will be no disease, there will be no disease in their family, in their territory. இதிலிருந்து அந்த தண்ணீரை குடிக்கிற யாருக்கும் எந்த நோயும் இருக்காது, இந்த இடத்துல எல்லாருக்கும் செழிப்பு தான் இருக்கும். There is no sickness. எந்த நோயும் இருக்க போகிறது இல்லை. There will be a new fruits will come out of them. அதிலிருந்து புதிய கனிகள் வர போகிறது. There will be a new blessings would come out of them. புதிய ஆசீர்வாதங்கள் வர There will be a போகிறது. new blessings or miracle will come out of them. புதிய அற்புதங்கள் வர போகிறது. The Bible says till today the water was healed. வேதம் சொல்லுகிறது இந்நாள் வரைக்கும் அது ஆரோக்கியமாய் இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. When God heals you, he heals you permanently. தேவன் குணமாக்கினால் அவர் நிச்சயமாக நிரந்தரமாய் குணமாக்குவார். When doctor heals you, he heals you temporarily. ஒருவேளை மருத்துவர்கள் தற்காலிகமான சுகத்தை தரலாம். But here the word of God says, whoever drank the water from the Jericho, everyone was healed, and there was no miscarriage, disease, sickness, disappointments in the land. ஆனால் வேதம் சொல்லுகிறது இது அதிலிருந்து அந்த நாள் முதல் தண்ணீரை குடித்த ஒவ்வொருவருக்கும் பூரண ஆரோக்கியம் இருந்தது, எந்த நோயும் இல்லாமல் இருந்தது. Can I tell you something? Salt represent Jehovah Rapha. நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா, அந்த உப்பு என்பது யெகோவா ராஃபா என்கிற தேவனை சுட்டி காட்டுகிறது. Jehovah Rapha comes in your life, all the sickness and disease goes away. யெகோவா ராஃபா நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது எல்லா பலவீனங்களும் மாறி போகும். When Jehovah Rapha comes, enemy comes and he will scatter in 7 different ways. யெகோவா ராஃபா நம்ம இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் வருகிற எதிரிகள் பின்பாக ஓடி போவார்கள். Touch your neighbor and tell them God is healing your water. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களுடைய தண்ணீரை சுகமாக்குகிறார். Bad news are turning into good news. தேவையற்ற செய்திகள் நமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் நன்மையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. Touch your neighbor and tell them bad news. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கெட்ட செய்திகள் எல்லாம் Whatever you heard was bad news still at the moment. இதுவரைக்கும் ஏதோ கெட்ட துர்ச்செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். From today forward everything shall be a good news in your life, in your family, in your business, in your relationship. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில, நம்முடைய வேலை ஸ்தலத்தில எல்லாமே நற்செய்தியாய் மாறப் போகிறது. There is no negativity. இனி எந்த காரியமும் நமக்கு எதிர்வினையாய் இருக்க போகிறது இல்லை. Hallelujah. There will be no disease in your family. நம்முடைய வாழ்க்கையில எந்த பலவீனங்களும் இருக்க போகிறது இல்லை. Your money will never go to hospital. உங்களுடைய பணத்தை எல்லாம் இனி மருத்துவத்திற்காக வீணாக்க போகிறது இல்லை. Because Jehovah Rapha has healed you. ஏனென்றால் யெகோவா ராஃபா உங்களை சுகமாக்குகிறார். The water has been healed. இந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. Your households all are healed. உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமாகிறார்கள். Hallelujah. Psalm chapter 91 it says God will deliver you from all the arrow that flies by the day.
பகலிலே பறக்கும் அம்புகள் ஒவ்வொன்றுக்கும் தேவன் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார் என்று சங்கீதம் God 91 will வாசிக்கிறோம். deliver you from all the terror of the night. இருளில் உண்டாகும் பயங்கரங்களுக்கு கர்த்தர் உங்களை All விடுவிக்கிறார். the pestilence that stalks in the darkness. உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் உங்களை Nothing விடுதலையாக்குகிறார். shall touch you. எதுவும் உங்களை தொட முடியாது. Nothing shall harm you. எதுவும் உங்களை பாதிக்க முடியாது. Nothing shall pull you down. எதுவும் உங்களை தள்ளிவிட முடியாது. Jehovah Rapha is on your side. யெகோவா ராகா உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். 1,000 may fall at your side, 10,000 may fall at your right side, but nothing shall come near your tent. 1000-10,000 பேர் உங்கள் பக்கத்திலே இருந்தாலும் யாரும் உங்களை அணுக முடியாது. Hallelujah. Touch your neighbor and tell them you are unshakable. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அசைக்க முடியாது. You are unstoppable. உங்களை யாரும் தடுக்க முடியாது. There is no bad news in your life. உங்களுடைய வாழ்க்கையில எந்த துர்ச்செய்தியும் கிடையாது. The salt of Jehovah Rapha is coming. அந்த யெகோவா ராஃபாவினுடைய அந்த உப்பு உங்களுடைய வாழ்க்கையில் வர The போகுது. tree that changes Mara into sweetness is coming in your life. அந்த மாறாவை மாற்றின அந்த மரம் உங்களுடைய வாழ்க்கையில வர போகிறது. Hallelujah. People of God, Naomi in the chapter of Ruth, she pronounced in the land of Bethlehem, do not call me Naomi, call me Mara. ரூத்தின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது நகோமி சொல்லுகிறார், பெத்லகேமே அவர் வந்ததுக்கு அப்புறமாக என்னை நகோமி என்று கூப்பிட வேண்டாம், என்னை மாறா என்று அழையுங்கள். 1 verse 20, can everybody read this verse? அதற்கவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். Naomi means pleasant. நகோமி என்றால் மதுரம். Naomi means joy. நகோமி என்றால் சந்தோஷம். But today Naomi was telling, do not call me Naomi but call me Mara. ஆனா இந்த இடத்திலே நகோமி சொல்கிறார், என்னை நகோமி என்று அழைக்க வேண்டாம், மாறான்னு கூப்பிடுங்க. Because my life is contradict to my name. ஏன்னா இன்று வாழ்க்கை என்னுடைய பேருக்கு ஏற்றது போல இல்ல. The name I'm carrying, the life I'm living, it contradict each other. என்னுடைய பேர் சந்தோஷம் என்று சொல்லுகிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில முழுவதும் கசப்பு இருக்கிறது. I lost my husband. என்னுடைய கணவனை இழந்து விட்டேன். I lost my 2 sons. என்னுடைய பிள்ளைகளை இழந்து விட்டேன். And in Bethlehem everybody was talking about Naomi, 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 Naomi. பெத்லகேம்ல அந்த நேரத்துல எல்லாரும் இந்த நகோமி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. Hey, did you hear Naomi lost her husband? நகோமி கணவனை இழந்து விட்டார். Hey, did you hear Naomi lost her 2 husbands? She was left alone. She was orphan and nobody is there to take care of her. நகோமி இப்பொழுது தனிமையா இருக்கிறா, அவளுக்கு பிள்ளைகள் இல்ல, கணவன் இல்ல, யாரும் இல்ல. And nobody is there to stand on her side. அவளுக்கு என்று பக்கத்துல நிற்பதற்கு யாரும் இல்ல. Mara was going through Naomi. நகோமி கசப்பிலே நடந்து கொண்டிருக்கிறாள். Naomi was in a season she was facing Mara, Mara, Mara. நகோமியினுடைய வாழ்க்கையில முழுவதும் மாறாவினால் நிறைக்கப்பட்டிருந்தார். But she doesn't know the final word over her life, God has it. ஆனால் அவளுடைய வாழ்க்கையின் முடிவிலே தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பது அவளுக்கு தெரியல. Today God has a final word over your life. உங்களுடைய வாழ்க்கையின் முடிவை குறித்து கர்த்தர் சில காரியத்தை பேச விரும்புகிறார். You cannot conclude your life no matter what. நீங்கள் அப்படியே கசப்பிலேயே உங்கள் வாழ்க்கையை நடத்த போகிறது இல்ல. Despite of your loss, despite of your bitterness, God is about to do something new in your life. உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் சோர்வின் மத்தியிலும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். Beginning might be insignificant, but end will flourish. End God will make you rebuild again. He will refine again and shape again. ஒருவேளை ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், முடிவிலே கர்த்தர் சம்பூர்ணத்தையும் நிறைவையும் கர்த்தர் தர போகிறார். The same, the people who call Naomi Mara, Mara in the chapter 4 verse 14, all the people started to call Naomi, you are blessed, you are favored, the grace of God is upon you, the favor of God is upon you, Naomi. முதல் அதிகாரத்திலே யாரெல்லாம் அவளை பார்த்து கசந்தவள் மாறா என்று அழைத்தார்களோ, அடுத்து 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சுதந்திரவாளி, கிருபை பெற்றவள், பூரணமானவள் என்று அழைக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. No matter what bitterness that you are going through, நீங்கள் எந்த வகையான கசப்பிலே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியாது. no matter what kind of Mara that you are facing today, உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாறாவின் கசப்பு இருக்கிறது என்று தெரியாது. God has the power to change any life and transform into a supernatural life. ஆனால் தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையும் ஒரு அற்புதமான வாழ்க்கையாய் மாற்ற முடியும். Hallelujah. Hallelujah. In the beginning, Ruth chapter 1, Naomi, she said, call me Mara. But in the Ruth chapter 4, everybody call you are blessed, you're chosen, the grace and the favor of God is upon you, Naomi. முதல் அதிகாரத்திலே கசப்பு என்று அழைக்க சொன்னவள்
4ஆம் அதிகாரத்திலே அவர்களாக சொல்கிறார்கள், நீ சுதந்திரவாளி, கிருபை பெற்றவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிறார். Hallelujah. Hallelujah. Touch your friend, touch your neighbor and tell them you are blessed. பக்கத்துல உங்கள் நண்பர்களை உங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are favored by God. நீங்கள் தேவனால் You கிருபை are பெற்றவர்கள். chosen by God. தேவனால் தெரிந்து Your கொள்ளப்பட்டவர்கள். life will not end in Mara. There is a sweetness is coming. ஒரு மாறாவிலே உங்கள் வாழ்க்கை முடிய போகிறதில்லை, ஒரு மதுரம் வர போகிறது. A joy is coming. சந்தோஷம் வர போகிறது. A new level of testimony is coming. புதிய சாட்சிகள் வர போகிறது. Your eye has ever seen, your heart has ever imagined, your ear has ever heard that kind of miracle and an anointing that you're going to receive from God. இதுவரைக்கும் கண்களால் பார்த்திராத, உங்கள் சிந்தைகளுக்கு எட்டாத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில வர போகிறது. Hallelujah. Can we all put our hands for the Lord Jesus Christ? உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். Mara will change. மாற போகிறது. Mara will change as a greatest miracle in your life. இந்த கசப்பு மாறி பெரிய சாட்சியாய் ஆசீர்வாதமாய் மாற போகிறது. In John chapter 2 the Bible says Jesus he entered into a wedding at Cana. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே கல்யாண விருந்திலே இயேசு கடந்து செல்கிறார். And John chapter 2 verse 10 it says everybody serves the best wine first and you have kept the best wine until now. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து திருப்தி செய்வான், ஆனால் நீரோ இப்பொழுது இந்த ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று கேட்கிறான். People of God, there was a lacking in the wedding. Wedding was stopped, arguments, disputation, and there was a great chaos was going in the wedding at Cana. அந்த திருமணத்திலே குறைவு வந்தது, அங்க பெரிய குழப்பம் வந்தது, பிரச்சனை போய் கொண்டிருந்தது. Until Jesus enters. இயேசு வருகிற வரைக்கும் அப்படி The இருந்தது. moment when Jesus enters, இயேசு வருகிறார், he turned the water into a wine. அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக்கிறார். The master of the wedding feast, when he tasted the wine, you know what he said? இந்த பானபாத்திரக்காரன் தண்ணீரை குடித்த பொழுது என்ன சொல்கிறான்? Everyone serves the best wine and keeps the poor wine last. எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து கொண்டு பின்பாகத்தான் தேவையில்லாத திராட்சை ரசத்தை But கொடுப்பார்கள். you have kept the best wine until now. ஆனால் நீரோ நல்ல திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர். Can I tell you something? நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? Best life is coming for you. உங்களுக்கு என்று ஒரு நல்ல வாழ்க்கை வரப்போகிறது. Best house is coming for you. ஒரு சிறந்த வீடு வரப்போகிறது. The best health is coming for you. நல்ல ஒரு பூரண சுகம் God வரப்போகிறது. will turn all your water into a wine. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தண்ணீரை எல்லாம் அவர் திராட்சை ரசமாய் மாற்ற போகிறார். Water is ordinary, but wine is an extraordinary. தண்ணீர் சாதாரணமானது, திராட்சை ரசம் விலையேற பெற்றது. Water is an average, but wine is an outstanding. It's so expensive. தண்ணீர் விலை குறைந்தது தான் சில நேரங்கள்ல, ஆனா திராட்சை ரசம் விலையேற பெற்றது. See, our life is like a water. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான், தண்ணீரை போல. Our life is like a bad water. சில நேரங்களில் கெட்ட தண்ணீரை போல. Our life is like a bitter water. அது கசந்த தண்ணீரை போல. Until Jesus comes. இயேசு வருகிற வரைக்கும். Once Jesus enters in our life, இயேசு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது there is a transition that happens. முழு மாற்றம் ஏற்படுகிறது. Ordinary life becomes an extraordinary. சாதாரண வாழ்க்கை அசாதாரண வாழ்க்கை. Your morning will turn into dancing. நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் களிப்பாய் மாறும். Your tears will turn into joy. கண்ணீர் எல்லாம் சந்தோஷமாய் Your மாறும். ashes will turn into beauty. சாம்பல் எல்லாம் சிங்காரமாய் Your மாறும். weakness will turn into strength. உங்கள் பலவீனங்கள் எல்லாம் பலவனாய் Your மாறும். disappointments will turn into an appointment. உங்கள் சோர்வுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் Your மாறும். dishonor will turn into an honor. உங்களை குறைத்து பேசினவர்கள் எல்லாம் கனப்படுத்த போகிறார்கள். Hallelujah. When Jesus enters, everything changes. இயேசு வரும் பொழுது எல்லாமே மாறும். When Jesus enters, bitter water turns into sweetness. இயேசு வரும் பொழுது கசப்பெல்லாம் மதுரமாய் மாறும். Whatever the miracle that you haven't seen so far, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத அற்புதங்களை, whatever the testimony that you haven't spoken so far, இதுவரைக்கும் நீங்கள் சொல்லாத சாட்சிகளை, whatever the glory that it has been not revealed to you yet, இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத மகிமையை, every best is yet to come. இதற்கு மேல் கர்த்தர் ஒரு பெரிய நன்மைகளை Touch தரப்போகிறார். your neighbor and tell them best is coming. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மை வந்து கொண்டிருக்கிறது. Testimony is coming. சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. God is going to glorify you again. தேவன் மீண்டும் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். And now you tell building is strong.
உங்களுடைய கட்டிடம் இனி நிலையாய் நிற்க போகிறது. Touch your neighbor and tell them building is strong. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. But basement is very very strong. இனி அஸ்திபாரமும் அதைவிட நிரந்தரமாய் உறுதியாய் இருக்க போகிறது. Basement is very very strong in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே அந்த அஸ்திபாரமும் உறுதியாய் இருக்க No போகிறது. matter how devil comes, no matter how wind blows, you will remain strong in the power of God. பிசாசு எப்படி வந்தாலும் எந்த புயல் வந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்திலே உறுதியாய் நிற்க போகிறது. Hallelujah. Touch your two neighbors and tell them you are not Mara, you are sweet. God has turned it around. பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இனிமேல் கசப்பாய் இருக்க போகிறதில்லை, கர்த்தர் உங்களை மதுரமாக்க போகிறார். Devil meant for evil, God has turned it around for your good. எதெல்லாம் பிசாசானவன் உங்களுக்கு தீமைக்கென்று திட்டமிட்டானோ அதையெல்லாம் நன்மையாய் மாற்ற போகிறார். Devil intended to harm you, but God has intended to multiply you, bless you, give you favor, new blessings. உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறைவாய் இருந்ததோ அதையெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மல்டிபிள் பண்ண போகிறார். If you believe your Mara is changed, can you put a ground of applause for the kingdom of God? உங்களுடைய வாழ்க்கையில கசப்பு மாறி போயிடுச்சுன்னு நீங்க நம்புறீங்கன்னா இப்பொழுது உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவன் செய்த நன்மைகளை நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். No more Mara. கசப்பு இனிமேல் இல்லை. No more tears. கண்ணீர் இனிமேல் இல்லை. God has the greatest blessings for you. கர்த்தர் உங்களுக்கு என்று பெரிய. Let us all stand to our feet quickly. நாம் எல்லோரும் எழுந்து நின்று and lift up your both hands. நம் இரு கரங்களை உயர்த்தி God is changing something like never before. நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நாம் கண்டிராத அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். People might have seen you like a water, but God is going to turn it around like a wine. உங்கள் வாழ்க்கை தண்ணீரை போல இருந்திருக்கலாம், ஆனால் திராட்சரசமான ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி 30 ஒரே நிமிடத்துல லம்மரக எல்லா மாறாக்க கட்டுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி மதுரமாக கர்த்தர் மாற்ற போகிறார். தண்ணீரா பார்த்தவங்க திராட்சரசத்தை இன்னும் பார்க்கல, திராட்சரசத்தை பார்க்க வேண்டிய காலம் வருகிறது. இனிமேல் குறைகளை பார்த்தவர்கள் நிறைவே பார்க்க வேண்டிய காலம் வருகிறது. கசப்பே நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இன்றையிலிருந்து கர்த்தர் எல்லா கசப்புகளை களிப்பாக மாற்றுகிறார். எல்லா மாறாக்களை கர்த்தர் மதுரமாக மாற்றுகிறார். எல்லா தோல்விகளை கர்த்தர் வெற்றியாக மாற்றுகிறார். இதுவரைக்கும் அஸ்திபாரம் அசைந்து கொண்டிருந்தது இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் கட்டுகிறார், மறுபடியும் எழுப்புகிறார், மறுபடியும் உன்னை எழும்பி அவர் ஷைன் பண்ண செய்கிறார். லம்மாரா நல்ல கரங்களை தட்டி மாறா மாறட்டும், மாறா மாறட்டும், மாறா மாறட்டும். என்ன நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரோ மாறா உங்களை ஒரு நாளும் தடுத்து நிறுத்தாது. காணான கர்த்தர் உங்களை கொடுக்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. உங்களை நல்ல கரங்களை தட்டி, நான் காணானுக்காக பிறக்கப்பட்டவன், மாறா ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய பிளெஸிங்கை தடுக்காது. கர்த்தர் எனக்காக மதுரமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுடைய வாழ்க்கையில மோசே எடுத்த அந்த மரத்தை போல இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரத்தை நாங்கள் பார்க்கிறோம். திராட்சை ரசமாகிய இயேசு கிறிஸ்துவை கண்ணோக்கி பார்க்கிறோம். உப்பாகிய யெகோவா ரஃபா குணப்படுத்துகிறவரை இன்றைக்கு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். புதிய நீரூற்று எங்களிடத்திலிருந்து பெறப்படட்டும், நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். நல்ல கரங்களை தட்டி பரலோக தெய்வத்தை துதிங்க, ஸ்தோத்திரம். இனி மாறா இல்லைங்க, இனி மாறா உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. நீ கசப்பு இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் மதுரமாக சாட்சியாக மகிமையாக கர்த்தர் நிறுத்துகிறார். Thank you Holy Spirit. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும்,
4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும் 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும் 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.